தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறுவது மட்டுமின்றி போலி சீட்டுகளால் அப்பாவிகள் பலியாகும் அவலநிலை உருவாகியுள்ளது. தமிழக அரசே லாட்டரி சீட்டு நடத்தி வந்த நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அதிரடியாக தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகளை தடை செய்தார். தமிழக அரசின் லாட்டரி உட்பட ஒரு நம்பர் ஆன்லைன் லாட்டரி என்று அனைத்தையும் ரத்து செய்து கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். ஆனால் பகிரங்கமாக லாட்டரி சீட்டு விற்கவில்லையே தவிர தடையை மீறிய விற்பனை தொடரத்தான் செய்கிறது. தமிழக கேரள மாநில எல்லைகளில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளும் விற்பனையாகின்றன. ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிக்கிம், பூட்டான், அருணாச்சலம், மேகாலயா மாநில லாட்டரி சீட்டு விற்பனை அமர்க்களமாக உள்ளது. தற்போது தடை மீறுவது மட்டுமின்றி போலியாக தமிழகத்திலேயே அச்சடிக்கப்பட்ட பூட்டான் தங்கம், குயில், சிங்கம், குமரன், லோட்டோ என்கிற பெயர்களில் போலியான லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. போலி லாட்டரி சீட்டு விற்பனை மையமாக திருச்சி மாவட்டம் திகழ்வதாக கூறப்படுகிறது. இவற்றின் போலியான முடிவுகள் பகிரங்கமாகவே பொது இடங்களில் மாட்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்பாவி தொழிலாளர்கள் இதில் ஏமாந்து போகாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தமிழக போலீசார் விழிப்புடன் இருந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.